இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மாடு என்னாடி கேட்க போகணும் சார். அவங்க போலீஸ்காரங்க ஒரு 10 பேர் அடிச்சு விட்டாங்க சார். சார் காயம் போட்டு வந்திருந்தாலும் மனசார மாடு குத்தி பிடிச்சுன்னு வீரத்தோட வந்திருப்பேன் சார். எதுவுமே பண்ணாதனால ரொம்ப எங்கள் ஊருக்கு போனாவே அசிங்கமாக இருக்குது சார். எங்கள் ஊருக்காண்டி நான் ஆழம் பேசுகிறேன் ரொம்ப நாள் கழிச்சு. மாட்டுப்பொங்கல் தினத்தன்று மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. அதே வேளையில் பட்டியலின சமூகத்தினரின் காளைகளை போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கவில்லை என பல்வேறு புகார்கள் வந்த நிலையில் தற்போது ஜல்லிக்கட்டு போட்டியில் தொடர்ந்து 2 ஆண்டுகள் முதலிடத்தை பிடித்த மாடுபிடி வீரர் ஒருவர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். சின்னப்பட்டி பகுதியைச் சேர்ந்த தமிழரசன் என்பவர் 2 ஆண்டுகள் சிறந்த வீரராக பல்வேறு பரிசுகளை வென்றிருக்கிறார். இந்த நிலையில் இந்த ஆண்டு நடத்தப்பட்ட போட்டிக்கு விண்ணப்பித்திருந்தும் உரிய நேரத்தில் டோக்கன் வழங்கப்படவில்லை எனவும் சாதி பாகுபாடு காரணமாகவே தாம் விளையாட அனுமதிக்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டதாகவும் இதுகுறித்து கேட்க சென்ற தன்னை காவல்துறையினர் விரட்டி அடித்ததாகவும் வேதனை தெரிவித்திருக்கிறார். மாடு என்னாடி கேட்க போகணும் சார். அவங்க போலீஸ்காரங்க ஒரு 10 பேர் அடிச்சு விட்டாங்க சார். 2 வருஷம் சிறந்த வீரனா இருந்து 3 வருஷம் தொடர்ந்து நான் வாங்கிருக்கேன் எல்லா ஊர்லயும். எனக்கு டோக்கனும் வரல. டோக்கன் நைட்டு ஒரு 2 மணியா போல வந்து சிறக்கமில்ல. ஜாதி பாக்குறாங்க சார். முதல் காரியம் அப்படியே ஒரு சிலர்லாம் வராங்க. இதுல வந்து ஜாதின்றது மறுபடியும் வந்துருச்சு சார். போட்டி நடைபெறுவதற்கு முந்தைய நாள் இரவு 2 மணியளவில் டோக்கன் கிடைத்ததாகவும் ஆனால் போராடி டோக்கன் வாங்கி வைத்துக் கொண்டு பல மணி நேரம் காத்திருந்த தன்னை அனுமதிக்காமல் இடையில் வந்த அமைச்சர் மூர்த்தியின் ஊரைச் சேர்ந்த கருப்பாயூரணி கார்த்திக் என்பவரை காவல்துறையினர் விளையாடுவதற்காக உள்ளே அனுமதித்ததாகவும் அது மட்டுமல்லாமல் அமைச்சர் மூர்த்தி தனது சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். சார் நான் காலையில் 5 மணி வந்து லைனில் உட்காந்தோம். வருஷப்படி விட்டாங்க. நாங்கள் எல்லாரும் காலையில் இருந்து சரி ஒரு 2 மணிக்கு போயிடலாம் 4 மணிக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம். கருப்பாயிரணி கார்த்தின்னு வந்தாங்க. டீமே வந்தாங்க. ஒரு ஆளுக்கு விட்டாலும் பரவாயில்ல. அவர் சிறந்த வீரர் இல்லைன்னா சொல்ல. ஒரு ஆளுக்கு விட்டாலும் பரவாயில்ல. டீமே போயிட்டு அவங்க போன வருஷம் அபிஸ்தர் சொன்னதே அப்போ அபிஸ்தர் சொன்னதானே அவங்க ரிலேட்டிவ்னால ஒரே ஒரு வெளிச்சனை தான். அந்த ஒரு காரணம் தான் சார். களமிறங்கி ஆசையாக விளையாட காத்திருந்த தன்னை விளையாட விடாமல் விரட்டி அடித்தது மிகுந்த மனவேதனையை தருவதாகவும் தன்னுடைய கிராமமே தான் விளையாடும் போட்டியை எதிர்பார்த்து காத்திருந்ததாகவும் தாம் சாதி பார்த்து புறக்கணிக்கப்பட்டிருப்பது மிகுந்த அவமானமாக இருப்பதாக சின்னப்பட்டி தமிழரசன் கண்ணீர் மல்க தெரிவித்தார். சார் காயம் போட்டு வந்திருந்தாலும் மனசார மாடு குத்தி பிடிச்சுன்னு வீரத்தோட வந்திருப்பேன் சார். எதுவுமே பண்ணாதனால ரொம்ப எங்கள் ஊருக்கு போனாவே அசிங்கமாக இருக்குது சார். எங்கள் ஊருக்காண்டி நான் ஆழம் பேசுகிறேன் ரொம்ப நாள் கழிச்சு. ஒரு சாதி ரீதியாக பார்த்து வந்து தாழ்த்துறாங்க சார். எங்கள் ஊருக்காண்டி ஆட வந்து சார் இப்படி பண்ணுறாங்க சார். இந்த நிலையில் காவல்துறையினர் தாக்கியதில் காயமடைந்த சின்னப்பட்டி தமிழரசன் நண்பர்கள் உதவியோடு பாலமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்றார். ஒவ்வொரு ஆண்டும் ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களை அனுமதிப்பதில் சாதி பாகுபாடு காட்டப்படுவதாக நேரடியான குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியரும் அரசும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே அனைத்து தரப்பு மக்களும் போராடி மீட்டெடுத்த தமிழர்களின் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு போட்டியை ஜனநாயக முறையில் நடத்திட வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.